என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாம்சங்குடைய ஏ சீரீஸில் ப்ரீவியஸாக 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. முதல் ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி A52, ரெண்டாவது ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி A72. இந்த 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 ஃபோன் அன்பாக்சிங் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். மேலே கார்டு கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ சாம்சங் தரப்பில் வந்து ஒரு புது நியூஸ் இருக்குது. என்னென்னா, நாங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறோன்னு சொல்லி நியூஸ் வந்துருக்கு. இந்த வீடியோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து ஒரு புது ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நாங்கள் வந்து கேமராஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாப்அப் கேமரா கொடுக்க போகிறாங்க. ஒரே கேமரா தான் இருக்க போது. அந்த ஒரே கேமரா வந்து செல்ஃபிலும் அதே கேமரா தான், ரியலும் அதே கேமரா தான். உங்களுக்கு வந்து அடுத்து சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு கௌதம் சேனல் வாங்க, வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேலே வந்து சாம்சங் பிராண்டிங் போட்டுருக்காங்க. கீழே வந்து சென்டரில் A கொடுத்துருக்காங்க, சைடில் வந்து 82 போட்டுருக்காங்க. பார்க்குறமே நல்லாவே இருக்குது. கீழே வந்து கேலக்ஸி A82 5G போட்டுருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோனு. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் ஃபோன் இருக்க போது கொஞ்சம் ஃபோன் பார்க்க சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஃபோனு திக் சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் வந்து மொபைலில் சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் சைட்லேயும் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு சாம்சங் சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 25 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சாப்பிட கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும். அதில் கூட ப்ரீ சார்ஜாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு டைப்-C கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கும். பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு புது ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த ஃபோன் வந்து பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து இவ்வளோ தான் டிஸ்பிளே. நீங்கள் வந்து கேமரா ஆன் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து மேலே வரும். பட் வந்து இந்த ஃபோனில் வந்து ஒரே கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது செல்ஃபிக்கும் ரியருக்கும் சேர்ந்து ஒரே கேமரா, இந்த கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து மேலே வந்து இந்த வந்து ரொட்டேட் ஆகும். இந்த இடம் மட்டும் ரொட்டேட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ரியர் கேமரா ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இந்த இடம் கீழே போயிடும். அடுத்து இந்த கேமரா வந்து அங்கே ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வந்து இப்படி காமிக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து மேலே வந்து இந்த கேமரா அப்படியே ரொட்டேட் ஆகி முன்னாடி திரும்பிடும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் ரியரில் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இது வந்து கீழே போயிடும். அப்புறமா இந்த இடம் வந்து ஸ்விட்ச் ஆகி திருப்பி வந்து பின்னாடி வந்துடும். இதை வந்து ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு புது ஃபியூச்சரே சொல்லலாம். இப்போ வரைக்கும் சாம்சங் தரப்பில் வந்து எந்த ஒரு பாவ கேமரா ரிலீஸ் பண்ணவே இல்லை. ரிலீஸ் பண்ண முதல் பாவ கேமரா, அதுவும் சூப்பராக ஹிட் ஆக போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃபோனோட டிசைன் பார்க்க இன்னும் சூப்பராகவே இருக்குது. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து 2 5G சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப்புறமா டாப் சைடில் வந்து பிளெயினாக இருக்குது. அங்கே வந்து பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பாட்டமில் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, டைப்-C போர்ட்டு. கடைசியாக பாட்டமில் ஸ்பீக்கர் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Qualcomm Snapdragon 855 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். பட் கொஞ்சம் பழைய ப்ராசஸர். ரெட்மி Gear ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் பார்த்துக்கோங்க. இந்த மொபைலில் வந்து GPU வந்து Adreno 680 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு சூப்பராக இருக்க போகுது. கூடவே இந்த ப்ராசஸர் வந்து லாகிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று வந்து 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 32,500 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 35,000 rupees வருது. கொஞ்சம் சீப்னு சொல்ல முடியாது, அதிகமாக சொல்ல முடியாது, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கால் பண்ணுங்கள். இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து
6.7 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறமா டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு 98 ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்க போது நீங்கள் வந்து ஸ்க்ரோலிங் ஃபீச்சரும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறமா சேஃப்டிக்காக கார்னிங் கிளாஸ் 6 அவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4500 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். அப்புறமா சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சாப்பிட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1 hour கண்டிப்பாக ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சாப்பிடும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து இந்த மொபைலில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்ன ஃபியூச்சர்னா, இப்போ நீங்கள் வந்து செல்ஃபி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஒரே கேமரா வந்து ட்விஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து செல்ஃபியில் காமிக்கும். அதே நீங்கள் வந்து ரியர் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரே கேமரா வந்து ட்விஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து ரியரில் காமிக்கும். இந்த ஃபோன் வந்து ஒரே கேமரா யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவைப்படி அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து அதோட ஸ்பெக்ஸ் சொல்கிறேன். அது வந்து ஒரே வட்டம் சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மொபைலில் வந்து 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. கடைசி கேமரா வந்து 5 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இதே கேமரா தான் செல்ஃபிலும் ரியர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரே கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பனோரமா HD சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலர்ஸில் வரப்போது. ஒன்று வந்து சில்வர் கலரு, நமக்கு சில்வர் கலரு. ரெண்டாவது கலர் வந்து கோல்டு கலரு. கடைசி கலர் வந்து பிளாக் கலரு, நமக்கு வந்து சில்வர் கலரு. எப்படி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். 180 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ஒரு டீசெண்டான வெயிட்னே சொல்லலாம். இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து Android 11 கொடுத்துருக்காங்க. வித் 1 UI 3.0 கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. இந்த மொபைலில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். அப்புறமா மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இந்த மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், அந்த மாதிரி சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ஒய்ஃபை இருக்குது, GPS இருக்குது, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, NFC ரேடியோ, அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் லான்ச் ஆக போகுது. டேட் தெரிய வரல, இன்னும் 2 மாதம் கிட்டே இருக்குது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி A82 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேமராவோட புது டெக்னாலஜி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.